என்ன அடிச்சாலும் முகம் பாவமா வச்சுக்கிறாரேம்மா, எப்படிம்மா? அது அவனோட நடிப்பு. இதுதான் என்னோட ஏரியா. காலையில இருந்து நைட் வர அவங்க ரொம்ப கொடூரமா மறைக்கிறாங்க போலயே. நான் இல்ல, அம்மா தப்புடு ஒரு செகண்ட்ல இதுதான் என் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு லுக் ஒன்று விட்டீங்க. எங்க வீட்டுல சமையல்லாம் வந்து அம்மா இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரம் கிச்சன் வரமாட்டாங்க. அதனால அது சும்மா வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் சும்மா தாங்க. இப்படி ஒரு மருமக வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை நினைச்சு நீ என்ன நினைக்கிறேன்? அதெல்லாம் வேலை செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி மற்றபடி ஒண்ணுமே இல்லை. மற்றபடி அன்பான மருமக தாங்க. அன்பான மருமக. எப்படி இருக்கு அவங்களுடைய பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படிமா இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் அது கண்டென்ட்டுங்க தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தாண்டி உழுதா பையனுக்கு? இல்லை இல்லை, அது தாண்டி எல்லாம் விழாது. அது தாண்டி எல்லாம் விழாது. ஏன்னா வெளியே தெரிஞ்சு விழாது, நீ ரோட்டில் இருந்தால் தெரியல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா பார்த்துக்குவாங்க. எதுவும் செய்ய விட மாட்டா. நீங்கள் எதுவும் செய்யாதீங்கம்மா, கடையிலையாச்சும் வாங்கி சாப்பிட்றலாம். அப்போ நான் செய்ய எதுவும் செய்ய அப்பவும் நான் சமைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ தெரியாதுங்க, அவளுக்கு தெரியாது. கிச்சன் பக்கம் அவ்வளோக்கா வந்து எதுவும் செஞ்சு தெரியாது. இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம். நேற்று வந்து ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி நேத்தே ஒன்று இருக்கு அப்படின்னு ஸோ செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும். இவன் வந்தா ரூமில் தான் இருந்தான், ரூமில் இருந்திருக்கலாம். வந்தா என்ன பண்ணணும்னா தக்காளி மட்டும் வெட்டி வைங்க. தக்காளி மட்டும் வெட்டினான். வெட்டிட்டு அடுத்து அதுக்கு போடுறதுக்கான பொடி எடுக்கிறக்கான இந்த பக்கம் திரும்பிடுறேன், வெங்காயத்துக்குள்ளே கொட்டிட்டான். கடுகு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3 பொருள் என்ன பண்ணா அப்படியே அந்த எண்ணெய் வந்து வெங்காயத்தை அந்த சட்டியிலே கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சு மீதி இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே போடு. அது வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு பரட்டிக்கலான்ட்டு. எனக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாது. தக்காளி தொக்கு செய்யறாங்க செஞ்சுட்டே இருக்காங்க. இதான் ஊட இவ்வளோ நேரம் பசி அம்மா செஞ்சுட்டு செய்யும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நேற்று தக்காளி தொக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. இதை விட மோசமான என்னன்னா இன்னைக்கு என்ன பண்ணான்னா எல்லாம் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணா வீட்டை. ஸோ இன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு பழைய ரவை ஒன்று இருந்தது, புது ரவை ஒன்று இருந்தது. அந்த டப்பால இரு அந்த பாதி ரவைக்கு மேல அந்த பழைய ரவை தூக்கி மேலே கொட்டிட்டான். கொட்டிட்டு நான் கொட்டும்போது சொன்னேன், இது மிக்சிங் போடாத, எங்கள் அம்மா திட்டுவாங்க. காமிச்சாச்சு எங்கள் அம்மா, ஏம்மா இதுக்குமா அதில் கொட்டினோம்னு. அம்மா நான் கொட்டலம்மா, சபரி தான் கொட்டிட்டான் அப்படின்னாச்சு. சொன்னம்மா, அவன் கொட்டும் போதே நான் சொன்னம்மா. எங்க அம்மாக்கு இப்போ வரைக்கும் நான் கொட்டினது தெரியாது. எங்க அம்மா சக்தி நான் தான் கொட்டிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னைய போட்டு எதா இருந்தாலும் அவன் தாம்மா சொன்னான், சபுதமா எல்லாமே சொன்னான், சபுதமா பண்ணான், ஒரே பேச்சு. அவன் குறும்பு செய்வான். ஒரு பக்கம் போக வேணும்னு அங்கே தான் போவான். நல்லா ஸ்கூல் போக மாட்டான். ஸ்கூல் போக மாட்டான். என்ன மட்டும் அடிச்சது இல்ல. வெளியே போயிட்டான்னா வீட்டுக்குள்ள வரக்கு அவங்க அம்மா காத்துட்டு உட்காந்துருக்கணும். எந்நேரம் வேணாலும் வரலாம். ஆமா ஆமா, அவங்க அம்மா அடிக்க மாட்டா, நான் அடிப்பேன். என்ன அடிச்சாலும் முகம் பாவமா வச்சுக்கிறாரேம்மா, எப்படிம்மா? அது அவனோட நடிப்பு. அவனோட இயல்பே அப்படிதான். பாட்டி ராக், சபு ஷாக்.